இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு பாருங்க, என்ன அழகான ஒரு தலைப்புன்னு. இளைஞர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் பெற்றோர்களா, ஆசிரியர்களா, ஆட்சியாளர்கள்? காரைக்கால் அம்மையாருடைய பெயரை நிலைநாட்டுவதற்கு தகுந்த மாதிரி ஆண்களை விட பெண்கள் தான் அதிக பேச்சாளர்களாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். இந்த சுதந்திரம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். காரணம், ஒரு காலத்தில் ஆண்கள் தான் போலீஸ்காரங்களாக இருப்பாங்க, ஆம்பளை போலீஸ். நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஆம்பளை போலீஸ் இருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா டவுசர் போட்டிருப்பாங்க. போலீஸ் டவுசரு, சிவப்பு கலர் தொப்பி, காக்கி பெல்ட்டு. அந்த டவுசர் ஏதாவது எஸ்பி இன்ஸ்பெக்ஷன் சமயத்தில் கஞ்சி போட்டு அயன் பண்ணி வந்திருப்பார். அந்த ஏட்டையை அங்கே வருவார், டவுசர் இங்கே இருக்கான். பார்த்துறீங்களா? கஞ்சி போட்டு அயன் பண்ணி ஏட்டையா வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே டவுசர் வந்துடும். அந்த மாதிரி கஞ்சி போட்டு அயன் பண்ண டவுசர். அப்படி டவுசர் போட்டு ஏட்டையா போலீஸை பார்த்த காலம். இன்றைக்கி பாருங்கள், போலீஸ் இன்ஸ்பெக்டரு, கான்ஸ்டபுள்லாம் அழகாக பேண்ட்டு போட்டு பெல்ட்டு கட்டி ஒரு ப்ளூ கலர் தொப்பி வச்சு, ஒரு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுயர கண்ணாடி இருக்கான். அங்கே போய் நின்னோன்னா எல்லா இன்ஸ்பெக்டரும் அப்படி தொப்பியை சரி பண்ணி மேலே எழுதி போட்டிருப்பாங்க, ஆர் யூ ஸ்மார்ட் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஒரு போலீஸ்காரன் ஸ்மார்ட்டாக இருக்கானே அப்படின்ட்டு அடிம்பார் இன்ஸ்பெக்டரை. ஒரு சில இன்ஸ்பெக்டர் இப்படி கிடக்கும் வகரு, அவர் இங்கிட்டு திரும்பி பார்ப்பார், இதை வேறு அது எங்கே தான் வந்து தொலைஞ்சப்போ, திருடனை ஓடி போனாக்கா இதுதான் முன்னாடி போகுது, அவன் எனக்கு முன்னாடி போயிடுறான் அப்படின்னு. எல்லா இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு நிற்பாங்க. அந்த டவுசர் போட்டிருந்த போலீஸ்காரங்களுக்கு பேண்ட்டு போடணுங்கிற ஜீவோவை கொண்டு வந்தது யாருன்னா, 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஒரு இளைஞரினுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது பெற்றோர்களா, ஆசிரியர்களா, ஆட்சியாளர்களா அப்படின்னு அழகான ஒரு தலைப்பு. நல்லா பேசக்கூடிய பேச்சாளர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேச்சுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ லியோனியை எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்னு கை தூக்குங்கன்னா நிறைய பேர் கை தூக்குவீங்க. லியோனி எப்படியப்பட்டவன் அப்படிங்கிறது ஒரு பெட்டியில் எழுதி போடுங்க அப்படின்னு பாருங்கள், என்னையை பற்றி. அப்போ தான் உண்மையான மேட்ருலாம் வரும். கை தூக்குங்கன்னா எல்லாம் தூக்கிடுவாங்க. லியோனி எல்லாம் பிடிக்க 300 பேர்த்தில் 250 பேர் கை தூக்கிட்டாங்கடா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பெட்டியில் எழுதி போடுங்கடாங்கிறத எழுதி வாசித்தா அப்போ தான் லியோனி யாருங்கிறதே தெரியும். பேப்பரு, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்றது. நீலாம் என்னையா பேசுகிற அப்படின்னு எழுதியிருக்காரு ஒருத்தர். நீலாம் இலக்கியம்லாம் பேச தெரியுமா உனக்கு? திரும்ப பார்த்தா ஏதோ நல்லா பேசுகிறேன்ட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படிலாம் வருது. காரணம் என்னென்னா, எழுதி போடும்போது உண்மை வருது, வெளியில் பார்க்கும்போது போலித்தனமாக நடந்துக்கிறான். இதனால தான் முக்கியமான ஒருத்தரை தேர்வு செய்யும்போது ரகசிய வாக்கெடுப்புன்னு ஏன் வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் உண்மை என்பது வெளியே வருமே ஒழிய, ஒரு கூட்டத்தில் லியோனியை யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கை தூக்க சொன்னால் எல்லாம் தூக்கிடுவான். இளைஞர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் பெற்றோர்களா, ஆசிரியர்களா, ஆட்சியாளர்கள்? ஐயா, தான் பெத்த புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் அப்பா அம்மா, தான் கிட்ட படித்த புள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆசிரியர்கள். ஆனால் நான் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், இங்கே இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் தெரியுமா, அவன் தாங்க ஆட்சியாளன். அவனை பற்றி பேச தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு ஆட்சியாளனாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும் தெரியுமா? அப்பா வருவார், வீட்டுக்குள்ளே வருவார், பையன் சொல்லுவான், ஐயையோ என்கிட்ட வந்துட்டானாண்டா அப்படின்னு. முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் பாக்கெட் மணி கட்டு, சாப்பாடு கேட்டால் பறக்கும் தட்டு, டெய்லி வாங்குவ திட்டு. அவன் காலேஜுக்கு போகிற, சாரு போகிறாரு, ஏய் வழுக்க போகுதுரா சொன்னா என்ன ஆகும்? இன்டர்னல் மார்க் கட்டு வைப்பாங்க, பெரிய வெயிட்டு. அதனால் துக்கப்பட்டு துயரப்பட்டு உங்களால் நான் இங்கே வந்து நிற்கப்பட்டு இதுக்கு மேலே என்கிட்ட இல்லை பிட்டு. அப்போ உன் வெற்றிக்கு காரணமே பிட்டு தானா? உண்மையிலே வெற்றிக்கு பல வழிகள் இருக்கு. உனக்கு 2 பேர் ஏன் வச்சாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அன்னைக்கே திருவள்ளுவர் சொன்னார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு. தன்னை பற்றி தப்பாக பேசினவனையும் கணக்கில் எடுத்துக்காம அவனுக்கும் நல்லது செய்யணும், எல்லாரும் தாம் பெற்ற மக்கள்னு நினைக்கிறான் தெரியுமா,
அவன் தான் ஆட்சியாளன். யாரையும் பாரம்பட்சம் பார்க்குறவங்க கிடையாது, எல்லாரும் தாம் பிள்ளைங்கன்னு நினைக்கிறவங்க தாங்க ஐயா ஆட்சியாளன். ஐயா ஒரு நல்ல ஆட்சியாளனை பார்த்து ஒரு இளைஞன் கவிஞனா மாறுறான். அப்ப அவன் எழுதுறான் பாருங்க ஒரு கவிதை. உண்மையே என்றும் வெல்லும் என்றாய், இந்த நாட்டிற்கு பெருமை நீ தேடி தந்தாய். வீட்டை நினைக்காமல் நாட்டை நினைத்தாய், என்றும் உலகெல்லாம் நீயே நிலைத்தாய். பலருக்கு இங்கு குருவாக நீ இருக்கின்றாய், நாட்டு மக்களுக்கு என்றும் உறவாகவே இருக்கின்றாய். அன்று அரை நிமிடத்தில் நின்றது உன் மூச்சு, இன்று ஊரெல்லாம் நிலைப்பது உன் பேச்சு. ஒரு இளைஞனா மட்டும் இருந்தேன்னா, ஒரு ஸ்டெப் முன்னேறி கவிஞனா மாறினா, அதுக்கு காரணம் ஒரு நல்ல ஆட்சியாளன். அதனால தான் நான் மறுபடியும் சொல்றேன், என்ன மாதிரி இளைஞனோட வெற்றியை தீர்மானிக்கிறது ஒரு ஆட்சியாளன் தாங்கிறத நான் மறுபடியும் அணைச்சு சொல்றேங்கய்யா. ஐயா ஒரு கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு விடுவாங்க. அப்பா என்ன பண்ணுவார், காலைல எழுந்திருப்பாரு, ஒரு கலர் சொக்காவை மாட்டிட்டு 100 ரூபா மொய் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாரு. ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிஃப்ட்டை வாங்கி கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆட்சியாளன் என்னென்ன பண்ணணும் தெரியுமா, காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், வெள்ளை கலர் சட்டை இருக்கணும், அது வெள்ளை கலர்லேயே இருக்குதான்னு பார்க்கணும், கஞ்சி போட்டு அயன் பண்ணணும், எந்த கரை வெட்டின்னு பார்த்து கரெக்டாக எடுக்கணும், அத்தனை பேர் 10 பேரை ஃபோன் பண்ணி கூப்பிடணும், 10 பேருக்கு குவார்டர் வாங்கி தரணும், 10 பேருக்கு பிரியாணி வாங்கி தரணும், 10 பேருக்கு 5 கார் எடுக்கணும், 5 காருக்கும் பெட்ரோல் போடணும், அவனை இங்கேருந்து அழைச்சிட்டு போகணும், 2000 ரூபாய்க்கு குறையாமல் மொய் வைக்கணும், அங்கே பேனா ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும், ஆயா நல்லாக்கா நலம் விசாரிக்கணும், எல்லாத்தையும் பண்ணுறவன் தான் ஆட்சியாளன். அது நீங்கள் எப்படி குறை சொல்கிறீங்க? இப்படியா இவ்வளவு வேலையும் ஒன்றும் அப்படியே மனப்படம் பண்ண நீ அடே அப்பா. பெற்றவர்கள் தான் முக்கியம்னு சொல்றீங்களே, உங்க அப்பாவை கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டோட கஷ்டத்தை அவர் எப்படி மெயின்டைன் பண்றாருன்னு, அந்த வீட்டை எப்படி ஆட்சி செய்யறாருங்கிற வழி அவருக்கு தான் தெரியும். உங்க ஹெட்மாஸ்டரை கேட்டு பாருங்க, உங்க பிரின்சிபாலை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும் தம் பள்ளிக்கூடத்தை கல்லூரியை எப்படி ஆட்சி செய்யறது எவ்வளோ கஷ்டம்னு. இவ்வளோத்தையும் சேர்த்து சமாளிச்சு எவன் என்னென்ன சொல்றான்னு அதை காதில் வாங்காம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு மறுபடியும் ஒரு எழுச்சியோட வரான் தெரியுமா, அவன் தான் ஆட்சியாளன். எல்லாருக்கும் நல்லது செய்யறவன் தான் ஆட்சியாளன். காத்தடிச்சானோவும் ஒன்று புத்தி புத்தி வளர்த்தீக, கருப்பசாமி கண்ணை குத்து முன்னு சோறு ஊட்டி வளர்த்தீக, ஊரு கண்ணு பட்டுடுமுன்னு சுத்தி சுத்தி போட்டீக, கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை விட்டீக, அடுத்த ஒரு செம்மத்தில் நீங்கள் என் பிள்ளையா பிறக்கணும், உங்கள் கிட்டப்பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். இது ரெண்டே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பெற்றவங்கள பற்றி தான் பேச வந்திருக்கேன்னு. ஐயா நான் அழகாக இருக்கேனா? ஏமா ரொம்ப அழகா இருக்க, குண்டா இருந்தாலும் நல்ல சஃபியா இருக்க. அதாவது ஒருத்தர் நான் அழகா இருக்கேனான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அவங்க அழகா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஐயா இதேமாரி நிறைய கனவுகளோட காலேஜுக்கு போனேன். முதல்ல போனோடனே பேச்சு போட்டின்னு ஒன்று வச்சாங்க ஐயா. ஏறி பேச போனேன். நான் ஏறி பேச ஆரம்பிக்கும் ஊன்னாங்க, எனக்கு ஊன்னு போயிடுச்சு. அதோட பேசவே வேணான்னு வந்துட்டேங்கய்யா. அடுத்தது நான் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவேன், பார்த்தா தெரியாது ஆனால் ஆடுவேன், அது ரசியம். போய் டான்ஸ் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்கிறதுக்கு உன் தன்னம்பிக்கை நான் உண்மையிலே பாராட்டுறேன், ரொம்ப சந்தோஷம். போய் டான்ஸ் காம்படிஷனில் பேர் கொடுக்க போனேன்யா. இப்படியே பார்த்தாங்கய்யா, ஆடுவியா நீ இல்லை ஆடுவியா அப்படின்னாங்கய்யா. தாழ்வு மனப்பான்மையா போய் உட்காந்துட்டேன் வீட்டில். அங்கே எனக்காக யோசிக்கிற ஒரு ஜீவன் இருந்ததுயா. நீங்கள் கேட்கலாம் எல்லார் வீட்லேயும் 2 ஜீவன் சொல்லுவாங்களேன்ட்டு. எல்லாருக்கும் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க 2 ஜீவனை. ஆனால் எனக்கு அப்பா கிடையாது, என் அம்மா மட்டும்தான். அவங்க சொன்னாங்க என் புள்ள அழகு, என் பொண்ணால எல்லாம் முடியும்னு சொன்னாங்கய்யா. அந்த கொடுத்த அந்த தன்னம்பிக்கையில் தான் இங்கே உங்க முன்னாடி இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். ஐயா இந்த உலகத்தோட மிக சிறந்த வீராங்கனை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைய வீராங்கனைகள் இருக்காங்க, ஜோன் ஆஃப் ஆர்க், நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பெரிய பெரிய வீராங்கனைகள்லாம் இருக்காங்க. எனக்கு வீராங்கனை யார் தெரியுமா ஐயா? எங்கள் அம்மா. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இராணுவத்தில் எல்லையை காக்கும் வீரனை விட கணவன் இல்லாமல் தன் பிள்ளையை காக்கும் தாய்க்கு வீரம் அதிகங்க. ஐயா இப்போ ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போனோன்னு வச்சுங்க, ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணலாம், டீச்சர் திட்டுவாங்க. உருப்பிடுமா அதெல்லாம்?
நோட் வச்சிருக்கியா நீ? நோட் வச்சிடலாம் நீலாம் என்ன பண்ணுவ அப்படின்பாங்கய்யா. அது எப்படிம்மா டீச்சர் மாதிரியே பேசுகிற நீ? உருப்படியா நீ? ரெக்கார்ட் நோட்லாம் சப்மிட் பண்ணாமல் என்ன இப்போ காலேஜில் படிக்க வந்திருக்க? இப்படித்தான் நிறைய வாங்கியிருக்கோம்ல. உங்களை விட நாங்களும் வாங்கியிருக்கோம்ல. நாங்களும் படித்து தானே வாத்தியாராக இருக்கேன். பஸ்ஸில் போவையா தெரியாதனமாக உங்கள் காலேஜ் முறிச்சு விடுவோம். திட்டுவாம்பாங்க. ஐயோ காதில் வாங்க முடியாது இப்படி திட்டுவாங்க. அதையும் வாங்கிப்போம்யா. அதை அந்த பொம்பளை புள்ளியோடய விட்டுருங்கய்யா. இந்த பசங்க இருக்காங்கல்ல லவ்வர் சொல்லட்டும் எனக்கு திட்டும், அதையும் விட்டுருவாங்க. அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளைக்கு டாப்அப் பண்ணி விட்டுட்டு செல்லு டேர்லிங் அப்படின்பாங்கய்யா. ஆனால் பெற்றவங்க வீட்டில் உருப்பிட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், என்ன நீ மதிக்கல, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என் மேலே உனக்கு பாசம் இல்லைன்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தகப்பனும் தான் பிள்ளை உருப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு படுக்க போகும்போது என்னைக்காச்சும் என் பிள்ளை உருப்பிட்டுட்டான்னு நினச்சிட்டு தான் போய் படுப்பாங்க. இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் பார்த்துருக்காங்களாயா? ஸ்கூலில் நடத்துவாங்க பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல் கூட்டம். அதில் பெற்றவங்க இந்த சைடு நிற்க வச்சுப்பாங்கய்யா. இந்த பிள்ளைங்கள சர்வதேச தீவிர மாதிரி இந்த வகை நிச்சிருவாங்க. சொல்லுவாங்க பாருங்க, உன் பொண்ணு ஒரு அக்யூஸ்ட் அப்படின்பாங்கய்யா. அந்த அக்யூஸ்ட் வேறு யாரும் நான் தான் சொல்லிட்டு நான் இப்படி செம்மையாக வாசிப்பாங்க. இங்கே கடற்கடன்னு ஆடும், அப்படியே காலில் நிற்கவே முடியாது, அடிவேறு கல்லக்கும். நான் எங்கள் வாத்தியார் அப்படி வாசித்து பாடத்தை அப்படி வாசித்து கூட நான் பார்த்தது இல்லைங்க. என் பற்றி என்ன புறாத்த வாசி அப்படி வாசிப்பாங்க. பார்த்துட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்கய்யா, உன் பிள்ளைய ஒழுங்காக திருத்தி வீட்டுக்கு அனுப்ப வெளிங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் அனுப்புங்க, இல்லை டீச்சர் வாங்கிட்டு போங்க. எங்கள் ஆசிரியரை பற்றி பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஆசிரியர்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க ஒரு இளைஞனை ஒரு நல்ல முறையில் திருத்த முடியும்னா அது பெற்றவங்களால் மட்டும்தான் முடியும்ன்ட்டு. வருஷம் ரிசல்ட் வரியா, என்ன எதிர்பார்ப்பீங்க? என்னுடைய மாணவர்கள் முதல் மதிப்பெண் வாங்கணும்னு நினைப்பான். இதுதான் எல்லா ஆசிரியர்களும் எதிர்பார்க்குறது. அந்த பாப்பா சொன்னிச்சு இல்லை, ரிவர்ஸாக சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்கன்னு. அது மாதிரி என்ன பெற்றவங்க படிக்காதம்மா, ரொம்ப படிச்சீங்கன்னா நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், அதனால சரியாக வராது, எப்பம்மா ஃபெயில் ஆவ அப்படின்னு தாங்க சொன்னாங்க. ரொம்ப படிச்சிடாதப்பா, மாப்பிள்ளை பார்க்க முடியாது, அதனால் ஃபெயிலாக போ. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு படிக்க வைக்கிற பிள்ளைய ஃபெயிலாக போன்னு சொன்ன ஒரு பெற்றோர் அநேகமாக உங்கள் அப்பா அம்மாவை தான் இருக்கேன். என்னடான்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு ஏதோ அவங்களுடைய வேதனையை சொல்லியிருக்காங்க. என்ன நினச்சி சொன்னாங்களோ. அப்படி இல்லையா, ரிவர்ஸாக சொன்னால் கேட்போன்னு சொன்னாங்கல்ல, எங்கள் அப்பா என்ன ரிவர்ஸாக சொன்னனால தான் இன்னைக்கு நான் 7 டிகிரி வாங்கியிருக்கேங்கிறத சொல்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேன் ஐயா. ஆசு அப்படின்னா குற்றம், இரியர் அப்படின்னா குற்றங்களை நீக்குபவர். ஆசு கூட்டல் இரியர் ஆசிரியர், குற்றங்களை நீக்குபவர் தான் ஆசிரியர்னு சொல்கிறதுல நான் பெருமைப்பட்டுக்கிறேன் ஐயா. நீங்கள் ஜானி ஜானி எஸ் பாப்பா பாட்டு கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற நிலைமையில் எங்களோட ஆசிரியர் நிலைமையில் இருந்து ஒரு பாட்டு நாங்கள் எழுதியிருக்கோம், அதை கேட்டு பாருங்க ஐயா. ஜானி ஜானி எஸ் பாப்பா பாட்டு குழந்தைகளை விட பெற்றோர்களுக்கு தான் நிறைய தெரியும். ஏன்னா வந்து சொல்லி சொல்லி அவங்கள விட இதுக தான் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத். அது இல்லையா, இப்போ எங்கள் நிலைமையில இருந்து சொல்கிறேன் பாருங்கய்யா, கேளுங்கய்யா. ஜானி ஜானி எஸ் பாப்பா, கவர்மெண்ட் சர்வீஸ் எஸ் பாப்பா, லாட் ஆஃப் டென்ஷன் எஸ் பாப்பா, டூ மச் ஒர்க் எஸ் பாப்பா, ஃபேமிலி ஒர்க் நோ பாப்பா, பிபி சுகர் ஹை பாப்பா, ஏர்லி போனஸ் நோ பாப்பா, மந்த்லி இன்கம் லோ பாப்பா, பர்சனல் லைஃப் லாஸ் பாப்பா, பே கமிஷன் ஹா ஹா ஹா. எப்படி இருக்கியா? சரிப்பா, ரொம்ப அற்புதமான பாட்டுப்பா. எனக்கு இப்போ உண்மையான ஜானி ஜானி எஸ் பாப்பா மறந்து போச்சு. இவங்க இப்போ இந்த பாடம் பிபி சுகர் ஹை பாப்பா, அப்படி இன்கம் லோ பாப்பா அப்படின்னு உண்மையில் பாட்டு அப்படியே உல்ட்டா பண்ணிட்டாங்க பாரு. பெரிய பெரிய ஹை கோர்ட்டில் ஜட்ஜு கூடுற ஜட்ஜஸும் சரி, இங்கே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாரும் சரி, ஆட்சியாளர்கள் பெரிய பெரிய ஆட்சியாளர்களும் சரிங்கய்யா, உங்களோட பிள்ளைங்கள்லாம் எந்த ஸ்கூல்லையா சேர்த்துருக்கீங்க? ப்ரைவேட் ஸ்கூல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? அவங்களுக்கு எந்தெந்த ஸ்கூலு பிரியப்படுதோ வசதிப்படுதோ அங்கே சேர்த்துருப்பாங்க. அப்புறம் எங்களை மட்டும் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்காம ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க?
நீங்கெல்லாம் முதல்ல பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்களை மாற்றி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க. அப்போ நாங்களும் எங்கள் பிள்ளைங்களை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்றோம்யா. ஒரு பாறாங்கல் இருக்குங்கய்யா, ஒரு பாறாங்கல். அதை சிற்பி தான் செதுக்கிறான். அந்த சிற்பி செதுக்கும் போது அந்த பாறாங்கல்ல வேண்டாததையெல்லாம் விலக்கி எடுத்தாதான் ஒரு சிலை உருவாகும். அந்த சிலையை உருவாக்குறது நாங்கள் தான் ஐயா. வேண்டாதது அப்படிங்கிறது ஒரு மாணவன்கிட்ட இருக்கிற நிறை குறை என்னென்ன இருக்குது, அதில் குறைகளை தீர்க்கிறது என்னென்ன அப்படிங்கிறத தீர்த்தாதான் ஐயா ஒரு சிலையாக உருவாக்க முடியும். அந்த சிலையை உருவாக்குறது நாங்கள் தான் சொல்லிக்கிறதில் ஆசைப்பட்றேன் ஐயா. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை. எனக்கு பாட்டெல்லாம் பாட வராதுங்கய்யா. இருந்தாலும் இந்த பாட்டு பாடினோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா, ரெக்க படத்தில் வர மாலாக்காங்கிறவங்க டியூஷன் எடுத்தாங்க. இந்த டியூஷன்றதுல நிறைய பேர் இங்கே பேசுனாங்க. 40 நிமிஷம் பாட வேளையில் எங்களால் கற்றுத்தர முடியாததை டியூஷன்லையாவது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நாங்கள் கற்றுத்தருவோம், சொல்லித்தருவோம், காசு வாங்காமல் சொல்லித்தருவோங்கிறதையா இந்த இதில் சொல்கிறாங்க. அதில் விஜய் சேதுபதி சின்ன பையனாக இருந்து அக்காவை லவ் பண்ணுவார். அக்கா உடனே நான் லவ் பண்ணுறேக்கா, டேய் அக்கான்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறேன்னு கண்ட காலி பயல்கள்லாம் உடனே லவ் பண்ணும்போது நான் லவ் பண்ணக்கூடாதாக்கா அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமான உறவை அந்த இடத்துல சித்தரிச்சிருப்பாங்க. உண்மையிலே வகுப்பில் படிக்காததை ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்குற ஆசிரியராக அந்த புது ஒரு வித்தியாசமான உறவு அந்த படத்தில் இருக்குது. அதனால தான் கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலைங்கிற பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் அந்த படத்தில் அந்த இருவருக்கும் இருந்த அந்த புனிதமான அப்பழுக்கற்ற அந்த உறவை அந்த டைரக்டர் சித்தரித்து காமிச்சார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தவர் யாரு, நம்ம கலைஞரின் புகழினை பாரு. நான் எதுக்காக அந்த 2 தலைவர்களை பற்றி நாங்கள் பாடணும் தெரியுமாங்க? அந்த 2 மாபெரும் தலைவர்களுமே அறிஞர் அண்ணா அவர்களின் வழியில் வந்தவர்கள் தான் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேங்க. முதலாவதா என்னுடைய தலைப்பு பற்றி நான் பேசுறதுக்கு முதல்ல பெற்றோர்களை பற்றி ஆசிரியர்களை பற்றி நான் பேசுகிறேங்க ஐயா. இந்த பெற்றோர்கள்லாம் யாருங்க ஐயா? உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது பெற்றோர்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க. பெற்றோர்கள்ங்கிற வார்த்தைக்கே பெறுபவர்கள், அதாவது பிள்ளைகளை பெற்று இந்த உலகத்திற்கு தருபவர்கள். அதனால தான் பெற்றோர்கள்ங்கிற பேரே வந்துச்சு. கொடுத்தது தான் கொடுத்தாங்க இந்த உலகத்துக்கு. 3 வயசுல ஒரு குழந்தை 3 வயசாகுதோ இல்லையோ அந்த பிள்ளைக்கு பேகை மாட்டி 12ஆம் வகுப்பு வரை மதிப்பெண் 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 என்று கடைசி வரைக்கும் அவன் மதிப்பெண் மட்டுமே திணிக்க ஒரு மிஷினாக தாங்க பார்க்குறாங்க இந்த காலத்து பெற்றோர்கள். அடுத்து ஆசிரியர்கள் எடுத்துக்குவாங்க. ஐயா நீங்கள் ஆசிரியர்கள் தானே? ஆசிரியர் தான். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அந்த விழாக்களுக்கெல்லாம் போனீங்கன்னா பாரதியார் வேஷம், நேரு வேஷம், காமராஜர் வேஷம்லாம் போட சொல்லி தருவாங்க. அது மாதிரி போட சொல்லி தந்த ஆசிரியர்கள் ஏன் அவங்கள மாதிரி வாழ மாட்டேன்னு சொல்லித்தர மாட்டேன்றாங்க? அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மாறுவேட போட்டியில் வேஷம் போட்டு நடிக்கிறதுக்கு தாயா பிரைஸ் கொடுக்க முடியும். பாரதியாரை நடிக்கிற 1ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட போய் நீ பாரதியார் மாதிரி கவிதை எழுதுறான்னா அவன் எங்கே போவான் கவிதைக்கு? அதெல்லாம் மாறுவேட போட்டியில் வேஷம் மட்டும்தான் போட முடியும். நம்ம ஆட்சியாளருக்கு வந்துடுவோம். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை அது கடமை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழ்ந்தவர் தாங்க நமது அண்ணா. அவர் வாழ்ந்த மண்ணில் இந்த மண்ணில் இருந்துட்டு ஆசிரியர்கள் பெற்றோர்களும் பேச வந்திருக்கீங்களே. அந்த பாட்டில் என்ன அழகான ஒரு வரி வரும் பாருங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில் ஒன்றே என் தேவன், 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேர். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான். உண்மையிலே பதவி வந்தவுடன்
யார் மக்களோடு இருக்கிறார்களோ அவன்தான் உண்மையான ஆட்சியாளனை ஒழிய போலீஸ் பாதுகாப்போட இறங்குனா பிச்சிருவாங்கடா அப்படிங்கிற மாதிரியே கும்பிடு போட்டு வர்றவன் ஆட்சியாளன் அல்ல. தைரியமாக எவன் மக்களிடம் இறங்கி மக்களை சந்திக்கிறானோ அவன்தான் நேர்மையான ஆட்சியாளன். அதனால தான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோளான்னு எழுதினார் வாலி. இந்த இடத்துல நான் ஒரு பெருந்தலைவரை பற்றி சொல்லி ஆகணுங்க ஐயா. ஒரு மீட்டிங் போடுறாங்க, அதாவது ஒரு பேட்டி கொடுக்கறதுக்காக அந்த பெருந்தலைவர் வராரு. பேட்டி எடுக்கிறவங்களாம் வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த தலைவர் வந்து தனது துண்டு இடது பக்கம் அந்த துண்டு எடுத்து வலது பக்கம் போடுறாரு. அப்போ ஒரு பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு, ஏங்க இந்த பக்கம் இருந்த துண்டு எடுத்து இந்த பக்கம் போடுறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன்னா இந்த பக்கம் என்னுடைய சட்டை கிழிஞ்சிருக்கு, அது மறைக்கிறதுக்காக தான் நான் இந்த பக்கம் இருந்த துண்டு எடுத்து இந்த பக்கம் போடுறேன்னு சொல்கிறாரு. அவர் தாங்க நமது கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா. அன்று அவர் 14,000 பள்ளிகளை திறக்கவில்லை என்றால் நீங்களாம் வந்து இங்கே உட்காந்துருப்பீங்களா? இல்லை ஆசிரியர்கள் பெற்றோர்களை பார்த்து கேட்குறேன், ஆசிரியர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி தந்ததே எங்களை காமராஜர் போன்ற ஐயா தானங்கய்யா.